வாயு மகாதேவன் வடிவென்று ஆசைப்படுத்தினால் அவனே உங்களுக்கு புருஷன். சங்கு சக்கரம் கொண்ட தம்பி என்று ஆசைப்பட்டதால் அங்கு பகவதியும் அச்சுதரும் உங்களுக்கு பிள்ளையாக பிறப்பார்கள். என்றைக்கு அவர்கள் உங்கள் வயிற்றில் பிள்ளையாக பிறக்கிறாரோ அன்றே உங்கள் சிறை அகலும், மேலும் உங்களுக்கு பெயர் கிடைக்கும் என்று சொல்லி பிறவி செய்தார். அவ்வாறே தெய்வகியும் ரோகிணியும் மதுரையில் கம்சனின் சித்தப்பாவுக்கு பிள்ளையாக வந்து பிறந்தார்கள். கம்சன் அவரிடம் அளவுக்கு அதிகமாக பாசம் வைத்திருந்தான். ஒரு நாள் அவன் வேட்டைக்கு போகும்போது தங்கைகளையும் அழைத்துச் சென்றான். வேட்டையாடி களைப்புற்று ஒரு மாமர நிலையில் வந்து இருந்தார்கள். அந்த மாமரத்தில் ஒரு மாங்கனி பறித்திருப்பதை பார்த்த தங்கைகள் பறித்து தருமாறு கேட்டனர். அந்த கனி சயோக முனிவருக்கு சொந்தமானது. முனிவர் 12 ஆண்டுகள் தவமிருந்து விட்டு வரும்போது அந்த மரத்தில் ஒரு கனி பழுத்திருக்கும். அந்த கனியை சாப்பிட்டு விட்டு மீண்டும் 12 ஆண்டுகள் தவம் இருப்பார். அந்த கனியை அவர் சாப்பிட வரும்போது கம்சன் அக்கனியை பறித்து தன் தங்கைகளுக்கு கொடுக்க அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை பார்த்த சயோக முனிவர் கோபம் கொண்டு, அடே கம்சா, எனக்கென்று படுத்த கனியை உன் தங்கைகளுக்கு கொடுத்தாயா? அவர் வயிற்றில் பிறக்கும் 8வது குழந்தையால் நீ மடிவாய் என்று சபித்துவிட்டு சென்றார். அதை சற்றும் பொருட்படுத்தாமல் கம்சன் பாவமே செய்து வந்தான். தங்கைகள் பருவவயதை அடைந்தவுடன் ஜோதிடன் அழைத்து சோதரியன் கேட்டான். அப்போது சோதரிசி சொல்லுவார், அந்த முனிவரின் சாபத்தால் எப்போது ஆகிடனும் இறப்பு வரும் என்றார். உடனே கம்சன் தன் தங்கைகளை திருமணம் செய்து கொடுக்காமல் காவலில் வைத்தான். இதை அறிந்த நாரத மகரிஷி கம்சனிடம் வந்து, கம்சா, வயது வந்த பெண்களை திருமணம் செய்து கொடுக்காமல் காவலில் வைத்தால் அந்நாட்டுக்கு கேடு வரும், தர்மம் தலைகவிழும், வர்மம் வந்து சிக்கும், மாறி பொழியாது, கொடிய நோய்கள் வரும், நீதி அழியும், நெறி தவறும், மானவரம்பு தப்பும், குடும்பம் பகையாகும், கோத்திரங்கள் தான் முடியும், சீதையின் கற்பால் தென்னிலங்கை அழிந்தது, இவர்கள் கற்பால் உன்னாடு பாழாகும், எனவே உடனே அவர்களுக்கு திருமணம் செய்து வைத்துவிடு என்றார். திருமணம் செய்து கொடுத்து அவர்களுக்கு பிள்ளை பிறக்கும் போது அதை கொன்றாலும் பாரமில்லை என்று நாரதர் இத்தனையும் கூற, அதை கேட்ட கம்சன் தன் குருவான வசுதேவருக்கு மனம் செய்து கொடுத்து சீரும் சிறப்போடு வாழ வைத்தான். அப்படி